ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், வத்தல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், பச்சரிசி அரைச்சி தான் வத்தல் போட்டிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், சூப்பராக புரியுது பாருங்கள். இங்கே பாருங்கள், மிளகாத்தூள் சேர்த்து வச்சுருக்கேன் இல்லையா. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொறு மொறுன்னு நல்லா ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், அரிசி ஊற வச்சுருந்தேன். 4 மணி நேரமாக வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருக்கேன். ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியை வடிய வச்சுட்டு அள்ளி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிடலாம். இங்கே பாருங்கள், நைஸாக அரைச்சிருக்கேன். நம்ம எந்த பாத்திரத்தில் ரெடி பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் அப்படியே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவெல்லாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பாத்திரத்தில் மாற்றிட்டேன். 1 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். இங்கே பாருங்கள், 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ஸ்டவ்வில் வச்சுட்டேன். இந்த மாவுக்கு தகுந்த கல் உப்பு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் நல்லா கலந்து விட்டுன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சி வச்சுருக்கோம் மாவு. இப்போதைக்கு வேகமாக இருக்கட்டும். நல்லா கொதி வந்த பிறகு கொஞ்சம் சீரா கம்மி பண்ணிக்கலாம். திக்காகிடுது. இன்னும் ஒரு 1/2 டம்ளருக்கு தண்ணி விட்டுடலாம். சுடு தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் விடணும். இப்போது சுட வச்சு தான் ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சம் வேகாத மாதிரி தெரியுது. இங்கே பாருங்கள், நல்லா திக்காக வந்துடுது. தண்ணி தொட்டு கூட பார்க்கலாம். இங்கே பாருங்கள், கையில் ஃபஸ்ட்டு பச்சை தண்ணி நினச்சிக்கங்க. இங்கே பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. மிளகாய் 2 மிக்சியில் 1/4 டீஸ்பூன் கருப்பு எள்ளு, 1 சிட்டிகை மட்டும்தான் ஓமம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம வத்தல் ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு பால் பாக்கெட்டு கவர் தான் இருக்குது. நம்ம கலந்து வச்சுருக்க மாவை அந்த பால் பாக்கெட்டு கவரில் அப்படியே கொண்டு வந்து ஊற்றிடலாம். எண்ணெய் பாக்கெட்டு, பால் பாக்கெட்டு எது இருந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கவரில் வச்சு ஊற்றினா சீக்கிரமாக அழகாக போடலாம். கொஞ்சமாக திட்டமாக போட்டுருங்க. நான் பால் பாக்கெட்டும் வச்சுருக்கேன், எண்ணெய் பாக்கெட்டும் வச்சுருக்கேன். அவ்வளோதான். அப்படியே கவரை திருப்பிக்கணும். பாக்கெட்டு கவரில் அப்படியே சேர்த்துருக்கேன். இந்த இடம் நல்லா கெட்டியாக பிடிச்சிக்கங்க. ஒரு ரப்பர் பேண்ட் இருந்தாலும் போட்டுடலாம். இந்த கார்னரில் கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் பாக்கெட்லேயே வச்சுருக்கேன். இந்த மாதிரி ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா தாராளமாக பெருசாக இருக்குது. இந்த கார்னரில் கட் பண்ணிடலாம். இங்கே ஒரு ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் பாக்கெட்டு இந்த கார்னர் கவர் இருக்கு இல்லைங்க, இதை அப்படியே சிசரால் நம்ம சின்ன சைஸாக வேணும் அதை கட் பண்ணிக்கணும். அவ்வளோதான்.
ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பால் பாக்கெட்டில் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஊற்றிட்டேன். 3 நாள் நல்லா வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வத்தலெல்லாம் ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இவ்வளோ நீட்டாக தேவையில்லை, நம்ம வந்து உடச்சிக்கலாம். இது மாதிரி நல்லா 3 நாள் நல்லா வெயிலில் காயணும். இங்கே பாருங்கள், ஏன்னா நம்ம போட்டது வந்து நல்லா மொத்தமாக போட்டிருக்கோம். கவரில் போட்டதெல்லாம் ரொம்ப மொத்தமாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது மாதிரி திட்டமாக பெருசு பெருசாக இருக்குது இல்லையா, நீட்டாக இது மாதிரி சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா சீக்கிரமாக எண்ணெயில் பொரிச்சு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், எண்ணெய் விட்டுடலாம். ஃபார்ச்சூன் எண்ணெய் தான், எண்ணெய் விட்டுங்க போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க, எண்ணெயில் நல்லா எடுக்கும். அப்படியே அப்படிங்க எண்ணெயை வழி வச்சுட்டு மீடியமாக அனலில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரும், எண்ணெய் மேலே பிடிக்குது, பார்த்து செய்யுங்க. அவ்வளோதான், நல்லா பெருசு பெருசாக வருது பார்த்தீங்களா. பாருங்கள், அப்படி நல்லா எண்ணெயை வழி வச்சுட்டு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே சூப்பராக பொரிச்சு எடுத்துருக்கேன். நல்லா முறுமுறுக்கு சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள், மீதி இருக்கிற வத்தலையும் இது மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதை அப்படியே நம்ம வத்தல் ரெடி பண்ணோம் இல்லையா, அப்படியே எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கேன். இது மேலே நம்ம மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், இது ஒரு பங்கு இருக்குது. இது கொஞ்சமாக பொரித்து எடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சோண்டு இது இருக்க பாருங்கள். இதில் வந்து மிளகாத்தூள் சேர்த்து கலந்து கொடுக்கலாம். 5 மிளகாத்தூள் அப்படி சேர்த்து கலந்து விட்டுடுங்க. ஆல்ரெடி இதில் உப்பு இருக்குது, செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். பாருங்கள், தேவைன்னா கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். அப்படி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், சூப்பரான நல்லா வத்தல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 1 வருஷத்துக்கு நம்ம நல்லா காய வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது மாதிரி எண்ணெயில் பொரித்து நம்ம சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம். ஏன் பிள்ளைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட பொரித்து கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வத்தல் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், பச்சரிசி ஜவ்வரிசி சேர்த்து வத்தல் ரெடி பண்ணிக்கிறேன். கஞ்சி வத்தல் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா மொறுன்னு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வத்தல் நிறையா உதிரியாகும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக போட்டாலே நிறையா இருக்கும் வத்தல் இது. இங்கே பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா 1 வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வத்தல். இது பாருங்கள், நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் பொரித்து நம்ம சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம். அப்படியேவும் சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், வத்தலுக்கு ஜவ்வரிசியை நைட்டே ஊற வச்சுட்டேன். 8 மணி நேரம் நல்லா ஊறுனுச்சுன்னா நல்லாயிருக்கும். குறைஞ்சபட்சம் 6 மணி நேரம் இருந்தால் போதும். இங்கே பாருங்கள்,
1 கப்பு ஜவ்வரிசி 2 கப்பு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அதே மாதிரி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்கிட்டு பாருங்கள். இது 4 கப்பு. ஜவ்வரிசி எந்த கப்பில் அளக்குறோமோ அதே கப்பாலேயே நான் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அப்படியே சேர்த்துக்குங்க. ஜவ்வரிசியோடு சேர்த்துருங்க. இப்போ 6 கப்பு ஆகிடுது தண்ணி. நல்லா கொதித்த பார்க்க தான் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். இங்கே பாருங்கள், 2 பச்சை மிளகாய் மிக்சியில் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். இது சாறு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அரைச்சிட்டேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 கப்பு அரிசி மாவு. இங்கே பாருங்கள், இந்த கப்பால் தான் நான் ஜவ்வரிசி சேர்த்துக்கிட்டேன். இதே கப்புலேயே 1 கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இதே கப்பாலேயே 1 கப்பு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா கலந்து வச்சுட்டேன். 1/2 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் கலந்து விட்டு ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. ஜவ்வரிசியும் சேர்ந்து நல்லா வெந்துடுது. 1 டீஸ்பூன் சீரகம். இங்கே பாருங்கள், இன்னொரு 1/2 டீஸ்பூன். நம்ம பச்சை மிளகாய் கொரகொரப்பாக அரைச்சிருந்தோம் இல்லையா, இதையும் சேர்த்துடலாம். ஜவ்வரிசியே தெரியல பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பெருசு பெருசாக தெரியுது பாருங்கள். இதுக்கு தகுந்த, இந்த மாவுக்கு தகுந்த கல் உப்பு திட்டமாக போடுங்க. நம்ம வத்தல் ஊற்றும் போது கொஞ்சம் செக் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுருக்கிற அரிசி மாவை அப்படியே ஊற்றிடுங்க. அந்த 1/2 கப்பு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் சேர்த்து கலந்து விட்டு ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கலந்து விடுங்க. கைவிடாமல் மாவு ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் கைவிடாமல் கலக்கணும். இங்கே பாருங்கள், அந்த 1/2 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. கைவிடாமல் கலந்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்ல மாவெல்லாம் வெஞ்சிட்டு பாருங்கள். கூழ் எப்படி காய்ச்சிறோமோ அதே மாதிரி அதே பதத்துக்கு தான் நம்ம இதை ரெடி பண்ணணும். இங்கே பாருங்கள், கையில் பச்சை தண்ணி நனைச்சிட்டு இப்படி தொட்டு பாருங்கள். ஒட்டலை பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் திக்காகிடும். நம்ம கஞ்சி வத்தல் ஊற்றுறதுக்கு ரெடி ஆகிடும். இங்கே பாருங்கள், எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். அப்படியே சாறு மட்டும் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ சூடாக இருக்குது. நம்ம உடனே மெத்தைக்கு தூக்கிட்டு போக முடியாது. சூடு ஆறுனதுக்கப்புறம் எடுத்துன்னு போய் மேலே வெயிலில் கிளாத்தில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டு போட்டு மூடி வைங்க ஒரு 5 நிமிஷம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் நல்லா திக்காக இருக்க பாருங்கள். பாத்திரத்துக்கு கொஞ்சமாக எடுத்து மாற்றிக்கலாம். நிறையா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் கிளாத்தில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், திட்டமாக பாத்திரத்துக்கு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப கைக்கக்கூடாது. சட்னி எடுக்கிற கரண்டி சின்ன அளவில் வரணும். அப்படியே நம்ம கிளாத்தில் ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், காட்டன் சாரீ தான். நம்ம மாவு எடுத்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு விடுங்க. இதே மாதிரி எல்லாமே ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே இந்த பக்கம் கரண்டியை லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அழகாக வந்துடும். பாருங்கள், எல்லாமே ஊற்றிட்டேன். நல்லா 3 நாள் காயணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காஞ்சிருக்கு. இப்போ எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
பின்பக்கமாக வந்து தண்ணி தெளித்து விட்டுடலாம். தண்ணி தெளித்து ஒரு 3 நிமிஷம் சென்று நார்மலாக தண்ணி லைட்டாக தெளித்து விடுங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தால் அழகாக வந்துடும். பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், வத்தலெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். எல்லாமே நல்லாவே காஞ்சிருக்குது. எல்லாம் நல்லா காஞ்சிருக்கு. அப்புறம் எண்ணெயில் பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் சூடாகட்டும். இங்கே பாருங்கள், நல்லா சூடாக எடுத்து நம்ம வத்தல் போட்டுருக்கிறத ஃப்ரெண்ட்ஸ் அப்படி எண்ணெயை வடி வச்சுட்டு எடுத்துருங்க. இதே மாதிரி மீதி இருக்கிற வத்தலெல்லாம் பொரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான வத்தல் ரெடியாக இருக்கு பாருங்கள். நல்லா மொறுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சை சாறு, பச்சை மிளகாய் எல்லாமே சேர்ந்துருக்கு. ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம சாம்பார் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு தொட்டு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பச்சரிசி ஜவ்வரிசி சேர்த்து வத்தல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கஞ்சி வத்தல் சொல்லுவோம் நாங்கள். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.